பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன். என்னென்னு பார்க்குறீங்களா? அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பிடிக்காதவங்க கூட வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு பாவக்காய் வாஷ் பண்ணிட்டு இது கூட விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்யும் போது 2-3 பாவக்காய் எச்சாவே போட்டு செஞ்சுக்கோங்க. அப்போ தாங்க பத்தும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணதுக்கப்புறம் இது மேலே உப்பு தூவி விட்டு நம்ம வெயிலில் ஒரு 2 மணி நேரம் காய வச்சிடலாங்க. 2 to 3 மணி நேரம் நல்லா சொல்லு அடிக்கிற வெயில காந்தாவே போதுங்க. நல்லா மொறுன்னு ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் நைட் அரைஞ்சி வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு கூட நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு உளுந்து கடலைப்பருப்பு, அப்புறம் வெங்காயம், மிளகா, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்போ தான் தனி டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல என்னால். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாவக்காயும் போட்டுக்கலாங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுருங்க. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் இது கூட மஞ்சத்தூள், அப்புறம் கறிமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் அதிகமாக விட்டு தண்ணி கம்மியாக தெளித்து இது போல் வதக்குனீங்க அப்படின்னா மொறுன்னு ஆயிருங்க. ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கை நிறைய தேங்காய் தூவி இறக்கிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. விசைய வச்சோம்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. செம்ம டேஸ்டியான பாவக்காய் பொரியல். இது மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மெயினாக தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ணுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.